இப்போ பார்த்த படம் இது ஒரு பொக்கிஷம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளோ அழகான சிறப்பான ஒரு பொக்கிஷத்தை வந்து தயார் பண்ண தனஞ்சயன் அண்ட் டீம், அதுக்கப்புறம் அவருக்கு உறுதுணையாக இருந்தவங்க பாஃப்டா டீம், அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நிறைய பேர் இங்கே இருக்கவங்களுக்கு வந்து ஏறக்குரிய மலரும் நினைவுகள் மாற, ஏன்னா அவங்க எல்லாமே கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கெல்லாம் மலரும் நினைவுகள் மாற. எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி இதுதான் எனக்கு மலரும் நினைவுகள் மாதிரி நான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இவ்வளவு பார்த்தது, இவங்கெல்லாம் அதனுடைய விஷயங்களை பற்றி சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க படங்களில் வந்து இன்றைக்கி சினிமா யார் எடுக்க வந்தாலும் சரி, பின்னால் யாராவது எடுக்க வர்றாலும் சரி, எல்லாத்துக்கும் உண்டான ஒரு சமாச்சாரம் இருக்குது. அது எவ்வளோ பேர் நோட் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா சினிமாவில் எப்போவுமே இது எடுத்தால் தான் ஓடும், அது எடுத்தால் தான் ஓடும், அதனால் ஜனங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் எப்பவுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எப்போவுமே அந்த குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லை, எல்லா ட்ரெண்ட்லேயும் படம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ குழந்தை தெய்வமாறு படம் எடுத்திருக்காங்க, பராசக்தி மாதிரி படம் எடுத்திருக்காங்க, என்ன டைப்பில் வேணுமோ குழந்தைகளுக்கு எடுத்திருக்காங்க, ஃபேமிலியை பற்றி எடுத்திருக்காங்க, ரெவல்யூஷனாக வரக்கூடிய படங்கள் எடுத்திருக்காங்க, காமெடி படங்கள் எடுத்திருக்காங்க. இவ்வளவும் இத்தனை இருக்குது. அதனால் இந்த ஜேர்னலில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. எது எடுத்தாலும் சிறப்பாக எடுத்தோம்னா ஓடும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு. அதே மாதிரி நான் இதைத்தான் செய்வேன்னு அவங்க நினைக்கல. கதை நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, அது எந்த டைப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கதையை ஓகே பண்ணிவிட்டு உடனே டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு சினிமாவில் வந்து நீ எப்படி பண்ணுற அப்படின்னா இதெல்லாம் பார்த்தது தான், அதனுடைய பாதிப்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பாதிப்பு இல்லாமல் வந்து எனக்கு புதுசாக ஒன்றும் வரல. ஸோ அதனால் இவங்க இன்றைக்கி இந்த படங்களை பார்க்கும்போது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக என்னை கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இது இருக்குது. அதில் இன்னொரு விசேஷமான அம்சம் ரொம்ப புதுசாக இன்றைக்கி தான் கவனித்தேன். அதில் ஒருத்தருக்கு வந்து 10 குழந்தைங்கன்னாங்க. இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இத்தனை வருஷம் இவ்வளோ படம், இத்தனை லாங்குவேஜுக்கு நடுவில் அதுவும் மிஸ் ஆகாமல் அந்த 10 குழந்தைங்க அப்படின்னு ஒன்று எனக்கு அப்படியே ஒரு ஸ்பார்க்கு. ஏன்னா பாக்யராஜுக்கு மட்டும் கரெக்டாக அது தோணுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே அதில் தான் மேட்ரு இருக்குது. என்னன்னா எவன் ஒருத்தர் குடும்பத்தில் வந்து அந்யோன்யமாக புருஷன் கொண்டாடி தாம்பத்தியத்தில் வந்து கரெக்டாக இருக்கானோ அவனால தான் இந்த மாதிரி கலைப்படைப்புகளை கொடுக்க முடியும். ஸோ அவர் வந்து வெளியே, ஏன்னா சில பேர் வேலையில் போனால் வேலையிலேயே போயிட்டு இருக்கவங்க மைண்டு அதை விட்டுருவான், ஆப்சண்ட் ஆகி போகும். அதெல்லாம் இல்லாமல் இங்கேயும் நிறைவு அங்கேயும் நிறைவு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ திருப்திகரமாக அவர் வாழ்ந்துருக்காரு, திருப்திகரமாக படங்களை வந்து செஞ்சுருக்காரு. ஸோ அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது இது ஒரு முக்கியமான சமாச்சாரம். அதுக்காக எல்லாருமே 10க்குன்னு ட்ரை பண்ணிட வேண்டாம். ஸோ அவங்க படங்கள் பார்த்தது இன்னும் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கணும் அவங்க படங்கள் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வரும்போது எல்லாமே பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இதை பார்க்கும்போது இப்பவும் கேப் கிடைக்கும் போதெல்லாம் அந்த படங்களை பார்க்கணும் அப்படின்னு தோணுது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு விழா, தேவையான ஒரு விழா. அதனால் மீண்டும் ஒரு முறை தனஞ்சயன் அவர்களுக்கு நன்றி. குடும்பத்தார் மகிழ்ச்சியில் நானும் பங்கெடுத்துக்கிறேன். நன்றி.